புதுச்சேரி மாநிலம் வம்பாக்கீரபாளையம் பகுதியில் 45க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மூலம் மீனவர்கள் சுற்றுலா பயணிகள் படகை இயக்கி வருகின்றனர். இதற்காக அப்பகுதியில் சிறிது அளவிலான கொட்டகைகளும் போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் மீனவர்கள் போட்டுள்ள கொட்டகைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் 15 நாட்களுக்குள் அகற்றவில்லை என்றால் அரசு அனைத்தையும் அப்புறப்படுத்தும் என துறைமுகத்துறை சார்பில் அந்தந்த சுற்றுலா படகு உரிமையாளருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த மீனவர்களும் படகு உரிமையாளர்களும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் துறைமுகத்துறை அதிகாரியை முற்றுகையிட்டு உடனடியாக தங்கள் அனுப்பிய கடிதத்தை திரும்பப் பெற வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். துறை அமைச்சரும் முதலமைச்சருமான ரங்கசாமிக்கு தெரியாமல் அந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இதுபோன்ற கடிதத்தை தான் அனுப்ப சொல்லவில்லை என முதலமைச்சர் கூறியுள்ளதாக அதிகாரியிடம் அவர்கள் தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு அதிகாரி அந்த கடிதத்தை திரும்பப் பெறுவதாக உறுதியளித்தார். இதனையடுத்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். தற்போது வழங்கிய கடிதத்தை துறைமுகத்துறையினர் உடனடியாக திரும்பப் பெறவில்லை என்றால் அடுத்த கட்டமாக அனைத்து மீனவர்களையும் ஒன்று திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் எச்சரிக்கை விடுத்தார். இந்த தொழில் புரியக்கூடிய மீனவர்கள் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 500 குடும்பம் இதுல பழகிது. இந்த 500 குடும்பத்தை ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டு ஏதாவது ஒரு கார்பரேட் கம்பெனி கிட்ட காசை வாங்கி கொடுத்துட்டு இவங்க ஒரு அடிமை மாதிரி வேலை வாங்கலாம் என்கின்ற நிலையில கடற்கரை காவல்துறை 1, சுற்றுலாத்துறை